ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். எங்கேயும் காதல் எப்போதும் காதல் அப்படின்ற சீரீஸோட அடுத்த பார்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த பார்ட்டில் இவர் வந்து அந்த 3 வருஷம் பனிஷ்மெண்ட்டுக்குரிய மின்னல் பவரை வாங்குறதுக்காக வராரு. அப்போ வந்து அங்கே இருக்கிற மின்னல் பனிஷ்மெண்ட் கொடுக்குறவரே இருந்துட்டு, தயவு செஞ்சு இந்த தடவை வேணாம்ப்பா, நீ இப்போ தான் க்ரௌன் பிரின்ஸ்க்குரிய மின்னல் பனிஷ்மெண்ட்டை வாங்கிட்டு வந்திருக்க, இப்போ இதுவும் உடம்பு தாங்காதுன்னா பரவாயில்ல, நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் இங்கே கெஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அந்த சமயத்தில் தேர்ட் பிரின்ஸ் அங்கே வந்து வாமா ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அங்கேருந்து கூப்பிட்டு எல்லாரையும், அந்த மெடிசன் கிங் இருக்கார்ல அவரையும் கூப்பிட்டு குழந்தை பிறக்கிறத பார்க்குறதுக்காக போகிறாங்க. அந்த சமயத்தில் ஷென்னியுக்கும் இடுப்பலி வந்துடுது. அந்த ஷென்னியுக்கும் இடுப்பலி வந்திருக்கும் அப்போவே. அப்போ இவங்களுக்கு இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கு. ஆனால் அந்த குழந்தை வந்து இறந்தே பிறந்திருக்கும். அதை பார்த்தோன்னே லீஜின் வந்து நினச்சி பார்க்குறாரு, இந்த மாதிரி ஹீரோயின் கூட அங்கே அந்த டென்னுக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் வந்து சொல்லியிருந்திருப்பார், நான் வந்து உன்னை ஏமாத்துறேன், எங்களுக்கு ஒரு பழைய காலத்து கதை இருக்குது, மனைவியை கணவன் ஏமாத்தினா அப்படின்னா அப்போ வந்து அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வந்து ஒன்று உடம்பு சரியில்லாமலோ இல்லை இறந்தோ பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ லீஜின் கதை மாதிரி நடந்ததுனால லீஜின் நினச்சி பார்க்குறாரு, நான் அவனை ஏமாத்தினதுக்கு எனக்கு நல்ல பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே போகிறாரு. அதே நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே துடிச்சிட்டு இருக்கும்போது நம்மளுடைய கோஸ்ட்லாட காட்டுறாங்க. அந்த பெல்லுக்குள்ளே இருக்கார் அவர் தானே இந்த கேர்ஸை கொடுத்துருக்காரு. அப்போ வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ இந்த கேர்ஸ்லேருந்து வெளியே வந்துடலாம் பார்க்குறியா, அது முடியவே முடியாது, நான் அவனோட பவர்ஸ் எல்லாம் சீல் பண்ணி வச்சுருக்கேன், ஒன்று நான் சாகணும் இல்லை நீ சாகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதையும் மீறி உங்களுக்கு ஒரு பையன் பிறந்துடுறாங்க. அதை கேட்டோடனே நம்ம க்ரௌன் பிரின்ஸ் செம்ம ஹாப்பி ஆகிட்டு, அதான் நம்ம ஹீரோக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது. எல்லாருமே அங்கே சந்தோஷப்படுறாங்க. அப்போ வந்து அந்த குழந்தைய கொண்டு வந்து ஹீரோயின்ட்டு கொடுக்கலான்னு இருந்தால் ஹீரோயின் அதை கண்டுக்காமல் திரும்பிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே க்ரௌன் பிரின்ஸ் ஒன்றுமே சொல்லாமல் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போய்ட்டாரு நம்ம ஹீரோ. அப்போ வந்துட்டு சூஜினை கட்டுறாங்க. சூஜின் வந்துட்டு எதனால இந்த பிள்ளை இவ்வளோ லக்கியான பிள்ளையாக இருக்குது, ஒரு மனுஷியாக இருந்துட்டு ஹெவன்லி பேலஸில் வந்து வாழ்ந்திருக்கா, ஹீரோவோட காதலையும் வாங்கிட்டா, இப்போ குழந்தையாகவும் பிரின்ஸாகவே அவளுக்கு பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அழுதுட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் ஹீரோவோட அசிஸ்டண்ட்டெல்லாம் வந்து இந்த மாதிரி அந்த வேலைக்கார பொண்ணுங்கள்லாம் நம்மளுடைய ஹீரோயினுக்கு இடுப்பலின்னு சொல்லியும் உங்களை பார்க்க விடாமல் இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் 100 வருஷம் உலகத்தில் போய் வாழ்ந்துட்டு வரணும்னு தண்டனை கொடுத்துட்றாரு. அப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு கல்யாணம் ஆக போகுது, அதனால் இந்த ட்ரெஸ்ஸை நீ இதில் ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட சொல்லி ஒரு 4-5 ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து அதெல்லாம் அப்படியா அப்படின்னு சொல்கிறதோடு விட்டுடுறாங்க. இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வைமா நான் படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹீரோயின் வந்து அந்த தாமரை குளத்தில் நடக்கிறதுக்கு போகிறாங்க. இங்கே பாரு, நான் இங்கேருந்து சூசன் டவர் வரைக்கும் நடக்கணும், நீ தான் எனக்கு வந்து வழி மட்டும் சொல்லி நான் நடந்து போகிறத என்னை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு, ஆமாம் இங்கேருந்து என் பையனுக்கு பேர் வைக்கலாமா நான் அப்படின்னு சொல்லும்போது, சொல்லுங்கள் அப்படின்னோடனே நான் வந்து ஆலி அப்படின்னு சொல்லிட்டு நான் பேர் வைக்கிறேன், ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு அந்த பேர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நானே சொல்கிறாங்க, லீன்றதுக்கு நீங்கள் என்ன அர்த்தம் வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, லீனா பிரியிறது, அந்த அர்த்தத்தை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அது வந்து அப்படின்னு ஏன் நான் பேர் வைக்கக்கூடாதா என் பையனுக்கு அப்படின்னு பேசிக்கிட்டே ஹீரோயின் நடந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்துட்டு நம்மளுடைய தீஜினையும் காட்டுறாங்க. தீஜினை பார்க்கறதுக்கு ஜியன் வராங்க. ஜியனை பார்த்தோன்னே நம்மளுடைய பைஃபன்ச்சு ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு இவர் வந்து சொல்கிறாரு, சியர் வந்துட்டு என் லக்கை செக் பண்ணலான்ட்டு நான் வந்தேன் அப்படின்னா, நீ என்ன சொல்ல வரையோ அதை சொல்ல அப்படின்னா, அது வந்து டைரெக்டாக சொல்ல முடியாது அப்படின்னா, நீ ஒன்றும் சொல்ல வேணாம், நான் சொல்கிறது இதுவான்னு மட்டும் பாரு, பைச்சியான் தான் சியன்னு சொல்ல வர அதானே அப்படின்றாங்க. உடனே வந்துட்டு அப்படி நான் ஒன்றும் சொல்ல வரலையே அப்படின்னா, இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, பைஃபன்ச்சு தான் என்கிட்ட சொன்னா அப்படின்னா, அடப்பாவி என்னை மாட்டி விட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பைஃபன்ச்சு அங்கே நின்றுட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஜியான் சொல்கிறாரு, அவை ஏதோ தெரியாமல் சொல்லியிருந்திருப்பா, ஆனால் அது வந்துட்டு நீ ஒன்றும் சொல்ல வேணாம், இப்போ விஷயம் என்ன அதை மட்டும் சொல்ல அப்படின்னா, அப்போ வந்து இவ வந்து உங்ககிட்ட நன்றி கடன் செலுத்துறதுக்காக வந்தாலே பைஃபன்ச்சு, இப்போ என்னாச்சு அப்படின்னா, அவள் நன்றி கடன் செலுத்துகிறாளே இல்லையா, எனக்கு நல்லா தொந்தரவு கொடுக்குறா அப்படின்னோடனே இதை கேட்டோடனே பைஃபன்ச்சு ரொம்ப வருத்தத்தோடு அங்கே போய்கிட்டு இருக்கும்போது அந்த கசின் பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு நேராக நம்மளுடைய பைஃபன்ச்சை தூக்கிட்டு வந்து அங்கே ஒரு இது இருக்கும், பீஸ்ட்டுங்களை வந்தாலே கொல்றதுக்காக ஒரு ஜெயில் இருக்கும், அந்த ஜெயிலில் கொண்டு போய் போட்டுடுறாங்க. அப்போ வந்து ஜியான் வந்து நம்மளுடைய தீஜுன்ட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்மளோட ஹீரோயின் வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. கரெக்டாக அந்த படிக்கட்டில் கால் ஸ்லிப் ஆகி ஆகிறதுக்கும் நம்மளுடைய சியான் பிடிக்கிறதுக்கு சரியாக இருக்குது. அப்போ அந்த சியான் நினைக்கிறாரு, இந்த பொண்ணோட ஃபேஸ் பார்க்கறதுக்கு நம்ம பைச்சியான் மாதிரியே இருக்குது, இவங்கக்கிட்ட இருந்து வர ஃப்ரேக்ரன்ஸ் வந்து நம்ம 10 மைல் ஸ்பீச் ஃப்ரேக்ரன்ஸ் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டே இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து அவங்கள தடுத்துட்டுறாரு. அப்போ வந்துட்டு சொல்கிறாரு, இது என் மனைவி தான், அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்களா ஹியூமன் வேர்ல்ட்லேருந்து வந்து நம்ம மனைவி தான் அப்படின்னு சொன்னோன்னா, அப்படியாப்பா சரி, நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா 10 மைல் ஸ்பீச் வீட்டுக்கு வந்துட்டு போங்களேன்
அப்படின்னோடனே அந்த இடமா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக நம்ம ஹீரோயின் கேட்டுறாங்க. அப்போ அதை கேட்டோடனே ஏம்மா உனக்கு அந்த இடம் தெரியுமா? இல்லைங்க யூனிக்காக இருக்குன்னு கேட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோவும் திருத்துணும் முழிச்சிட்ருக்காரு. சரி அப்போ நீங்கள் ஒரு நாள் வந்து என் இடத்துக்கு வந்துட்டு போங்க, வந்து பாருங்களேன், சுற்றி பாருங்களேன் அப்படின்னோடனே ஹீரோயின் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அப்புறம் அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோ பெட்ரூமில் உட்கார வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காரு. அப்போ வந்து எனக்கு தண்ணி தான் எடுக்குதுன்னு அவங்க எடுக்க போகிறாங்க. அவங்கக்கிட்டேருந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக அவங்க தண்ணி எடுக்க போனால் தண்ணியே அவர் தான் ஊற்றி கொடுக்குறாரு. அப்புறமா அவங்க கேட்குறாங்க, எனக்கு இன்னும் 10 நாளில் நம்மளுக்கு கல்யாணம், உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னும்போது, நான் கண்ணு தெரியாமல் இருக்கேனே, யாராவது என்னை அவமானப்படுத்தினா என்ன பண்ணுறதுன்னு, யார் க்ரௌன் பிரின்ஸ் அவமானப்படுத்திடுவாங்க, எதை பற்றியும் நீ கவலைப்படாத, நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதே இந்த பக்கம் நம்மளுடைய சூஜி வந்து கிங்குக்கிட்ட அழுவுது, இந்த மாதிரி அவனுக்கு பையன் பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தில் நம்மளுடைய ஹீரோட அப்பாவும் அந்த பக்கம் வர்றதை பார்த்தோன்னே, சூஜி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி கிங்கு சொல்லிடுறாரு. சூஜின் கிளம்பினோடனே ஹீரோட அப்பா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி க்ரௌன் பிரின்ஸோட சீல் வந்தோடனே அந்த பையன் ஃபஸ்ட்டு செஞ்ச வேலை நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறேன் தான், என்னால் அவனை தடை பண்ண முடியாது, சீல் அவங்ககிட்ட இருக்குது, நம்ம என்ன செய்யறது அப்படின்னு. சரி அவன் இஷ்டத்துக்கே விட்டுருன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து தீஜன் கிட்ட அந்த கசின் போட்டு வந்து சொல்லுது, இந்த மாதிரி நான் இந்த பைஃபன்ஷுவை தூக்கி அந்த ஜெயிலில் போட்டேன் அப்படின்னு. என்னதே அப்படி சொல்லிட்டு நம்மளோட தீஜன் வந்து அவசரமாக கிளம்புறாரு. உடனே அந்த பொண்ணு அழ ஆரம்பிக்குது. இவர் வந்தோடனே அந்த ஸ்பெல்லை போடும்போது நம்மளுடைய ஹீரோயினும் மான்ஸ்டர் தானே, அதனால் அப்படியே அவங்களோட டெய்லெல்லாம் மறையிற பார்த்தோன்னா அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. எப்போ இவர் ஸ்பெல்லையே சரி பண்ணிடுறாரு. இப்போ சண்டை போடுறாரு, செம காயமாயிடுது. ஆனால் அந்த ஹீரோயினை தாக்க வந்த பீஸ்ட்டை கொண்டுடுறாரு. ஆனால் ஹீரோயினுக்கும் செம அடி, ஹீரோக்கும் நம்மளுடைய பைஃபன்ஸுக்கும் செம அடி, நம்மளுடைய தீஜனுக்கும் செம அடி. அதை பார்த்தோன்னே அவர் சிம்மினை கூப்பிட்டு, இனிமேல் அந்த பொண்ணு இங்கே இருக்கக்கூடாது, நீ கூட்டிகிட்டு போய்டு அப்படிங்க. நம்மளுடைய பைஃபன்ஸு ஏந்திரிச்சோடனே நம்மளுடைய தீஜன் வந்து எப்படியெல்லாம் பைஃபன்ஸுவை காப்பாற்றினாருன்னு நினச்சி பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இவரோட ரூமுக்கு நான் இப்போ தான் முதல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்குறாங்க. சாம்பரில் நிறைய ரூம்ஸ் இருக்குல்ல, பெட்ரூம், கிச்சன், ஹாலுன்ற மாதிரி. இவரோட பெட்ரூம்க்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போதே நம்ம சிம்மின் நடுவில் வந்து சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி நீ இங்கே இருந்து இதெல்லாம் போதும், உன்னோட கைட்னஸ் எல்லாம் ஒன்றும் சரி பண்ண வேணாம், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னோடனே அவங்க அழுதுகிட்டே நேராக வந்துடுறாங்க. அப்புறம் மிகு வந்து ஃபஸ்ட் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, என்ன இவ்வளோ காயப்பட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து இவங்களுக்கு எல்லா இதுவும் செஞ்சிட்ருக்கும்போது அப்போ வந்து நம்ம பைஃபன்ஸை சொல்கிறாங்க, இந்த ஸ்னேக் வந்துட்டு நம்மளுடைய அத்தைக்கிட்ட இருந்து தான் இந்த மாதிரி ஏமாற்றிட்டாங்க இல்லையா, நான் அதை போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி நேராக வந்து ப்ளூ ஸ்னேக் கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. அப்போ வந்துட்டு அந்த செகண்ட் பிரின்ஸ் கூட வந்துட்டு என்னம்மா இப்படி பொழுதுனிக்கு வந்து ஒம்பளுத்துட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, விட்டுருங்க, நான் அவங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கேன், நான் தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து பேசுகிறாங்க. அப்போ வந்து க்ளவுட் கிளியரிங் ஃபேனை மட்டும் எதுக்கு நீ வச்சிருக்க, எங்கள் அத்தைக்கே நீ துரோகம் பண்ணிட்டியே அப்படின்னோடனே, இல்லை அது வந்து ஒன்றும் தேவையில்ல கொண்டா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வந்து பார்க்கணும் அவங்கள, ஒன்றும் பார்க்க தேவையில்ல, அவங்களுக்கு கூட பார்க்க தேவையில்லன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நீ வந்து அந்த ஃபேனை மட்டும் கொடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டுறாங்க. அதே இவங்க வந்தோடனே மீகோன்னு ஆனந்தமாக சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலி இவங்க பைஃபன்ஸ் எதுக்கு இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா தீஜனோட ஞாபகம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டாக இங்கே வீட்டுக்குள்ளே வந்துட்டு கத்திக்கிட்டு கிடக்கவும், அந்த குகைக்குள்ளே வந்துட்டு கத்திட்டு மீகுன்னு கத்திக்கிட்டு கிடக்கவும், கரெக்டாக அவங்க அப்பா வந்து பைஃபன்ஸோ அப்படின்னு அவர் ஒரு பக்கம் கத்தவும் சரியாக இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே பைஃபன்ஸு ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் நான் வந்து ஹெவன்லி பேலஸ்க்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுது மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்த எபிசோட போகிறதுக்கு நம்ம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.